நேஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் துறையூர் தொகுதியில் ராகுல் காந்தி பரப்புரை செய்ய உள்ள நிலையில் அதன் ஏற்பாடுகளை அமைச்சர் நேரு ஆய்வு செய்தார். ராகுல் காந்தியின் ஹெலிகாப்டர் கீழே இறங்குவதற்காக துறையூர் பள்ளியில் ஹெலிபேட் தளம் தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பரப்புரைக்கான பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. விஜய்க்கு சரியான வழிகாட்டுதல்கள் இருந்தால் அரசியலில் சாதிப்பார் என நடிகரும் LJK கட்சி நிர்வாகியுமான தாடி பாலாஜி தெரிவித்தார். இவருக்கு யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி விஷயத்தை கூட இருந்து பிடிஏ செல்வகுமார் சொல்ற மாதிரி கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் இருந்தால் விஜய் சாரால் சாதிக்கும். கரெக்டான கைட்லைன்ஸ் கூட இல்லைன்றது தான் எங்க வருத்தமோ. ஆனால் சார் எப்படி இருந்தாங்க, அவருடைய நடவடிக்கை என்ன, எப்படி நடந்துக்குவாருன்றது எங்களுக்கு தெரியும். எங்களையோட பிடி செல்வகுமாருக்கு நல்லாவே தெரியும் சாரை பற்றி. இப்போ அவர் செயல்பாடுகள் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால சம்திங் இஸ் கோயிங் ஆன் நமக்கு தெரியுது உள்ள. பரமக்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தையா நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். இரட்டைப்படையார் கோவில் தெரு, புளியமரத் தெரு, தரைப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக நடந்து சென்று வாக்கு சேகரித்த அவர் நெசவாளர் ஒருவரின் வீட்டில் நெசவு செய்து வாக்கு சேகரித்தார். பேராவூரணி அருகே மனோராவில் வேட்பாளர்கள் யாரும் ஓட்டு கேட்டு வர வேண்டாம் என மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு கூறி பேனர் வைத்துள்ளனர். சுற்றுலா தலமான இப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளை காலி செய்ய வைக்கும் முயற்சி நடைபெறுவதாக மீனவ மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னம் பிரம்மாண்டமாக வரையப்பட்டது. உழவர்கரை தொகுதி தாவைக்கா வேட்பாளர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் அவரது இல்லத்தில் கோலம் வரையப்பட்டது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் இதற்காக ஆண்கள் தலைகுனிய வேண்டும் எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் JK வாசன் தெரிவித்தார். ஈரோட்டில் நடந்த தேர்தல் பரப்புரையில் திமுக அரசை அவர் விமர்சித்தார். இன்றைக்கு தமிழகம் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக செயல்படுவது வெட்கக்கேடு, வேதனை. ஒவ்வொரு ஆண் மகனும் தலைகுனிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலை மாற வேண்டும். மதுரவாயல் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினுக்கு சிலம்ப சாகசங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் வரிசையாக பூக்கள் தூவி பூமழையில் அவரை நனைய வைத்தனர். பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். தாவேகாவுக்கு வந்ததால் தனக்கு 20 வயது குறைந்துள்ளதாக அக்கட்சி நிர்வாகி செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை சிவானந்தா காலனி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட பொழுது இதனை தெரிவித்தார். மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்து அம்மாவு மறைவுக்கு பிறகு, ஆனால் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறேன். எனக்கு வயதே 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொன்னால் நல்லவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவரோடு சேர்ந்திருக்கிறோம். காங்கிரசுக்கு திமுக மீது நம்பிக்கை இல்லை என்றும் அதனால்தான் இந்த முறை ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இதுவரை தமிழ்நாட்டு பரப்புரைக்கு வரவில்லை எனவும் பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு விமர்சித்துள்ளார். காங்கிரஸ்ல இருந்து நீங்க அடிமை இல்லைன்னா காங்கிரஸ்ல இருந்து ஏன் ஒருத்தர் வரல? அது பதில் சொல்லுங்க. ஏன் காங்கிரஸ்க்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது? உங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்க்கு உங்க மேல நம்பிக்கை கிடையாது. எந்த முறை நிச்சயமாக திமுக ஜெயிக்க போறது இல்ல. நம்ம ஏன் அங்க போய் டைம் வேஸ்ட் பண்ணணும்? ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால யாரும் வரல. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திமுக வேட்பாளர் கருணாநிதிக்கு மேளதாளங்கள் முழங்க பூக்கள் தூவி பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். கடலையூர் சாலை, வள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதி தாவேக வேட்பாளர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் பாலசுப்ரமணியன் கோவில்பட்டி நகராட்சிக்குட்பட்ட முகமது சாலியாபுரம், புதுகிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து தனக்கு ஆதரவு திரட்டினார். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ராமுவுக்கு ஆதரவாக காதல் பட காமெடி நடிகர் சுகுமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பாரதி நகர், விஜயராவ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ராமு பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கடை ஒன்றுக்கு சென்று துணிகளை இஸ்திரி செய்து கொடுத்து ஆதரவு திரட்டினார். ஈரோடு மேற்கு தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான முத்துசாமி கூட்டணி கட்சியினருடன் இணைந்து மேல்திண்டல், வள்ளிபுரத்தான்பாளையம், வித்யாநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது ஆரத்தி எடுத்து வரவேற்ற பொதுமக்களிடம் திமுகவின் தேர்தல் அறிக்கை அடங்கிய துண்டறிக்கையை வழங்கி தமிழகத்தில் நல்லாட்சி தொடர திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டுமென அமைச்சர் முத்துசாமி கேட்டுக்கொண்டார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய திமுக 13,000 கோடி ரூபாயை பதுக்கி வைத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமின் மற்றும் அம்பத்தூர் பாமக வேட்பாளர் KN சேகர் ஆகிய இருவரையும் ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கம்மா. எல்லா கிராமங்களிலும் நகரங்கள் எல்லாமே நான் போற இடத்துல எல்லாம் ஒரு அவ்வளோ எழுச்சியா இருக்கு, நமக்கு ஆதரவா இருக்கு. இதை பார்த்து பயந்துதான் திமுகவுக்கு ஒரே ஒரு என்ன கொள்ளடிச்ச பணத்தை எலெக்ஷன்ல கொடுக்கணும். தென்காசி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் கிராமம் கிராமமாக சென்று தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். தென்காசியை தனி மாவட்டமாக பிரித்தது, இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வந்தது உள்ளிட்ட அதிமுக ஆட்சிக்கால செயல்பாடுகளை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திமுக ஆட்சியில் மகளிர் பெப்பர் ஸ்ப்ரேவுடன் வெளியே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். கோவை வடக்கு பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து கோவில்மேடு, வெங்கிட்டாபுரம் பகுதியில் குஷ்பு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஒரு ஸ்டிக்கர் கம்பெனி தாங்க, ஸ்டிக்கர் கம்பெனி தான். சொந்தமா யோசிக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன பண்றாங்களோ அதை காப்பி அடிச்சுட்டு காப்பி பேஸ்ட் அவ்வளவுதான், ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வேலை செய்வாங்க. ராமநாதபுரத்தில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரண்மனை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திடீரென ஓட்டுநர் சீருடை அணிந்து ஆட்டோ ஓட்டியபடி பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். தேனி மாவட்டம் கம்பம் தாவைக்க வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ராவை ஆதரித்து சின்னத்திரை நடிகர் சஞ்சீவ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையில் தொண்டர்கள் தொடர்ந்து விசில் ஊதியதால் நடிகர் சஞ்சீவ் என்ன பேசினார் என கேட்க முடியாமல் மக்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சேவூர் அடுத்துள்ள குட்டகம் ஊராட்சி பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். திருமலை கவுண்டன்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது எல்முருகனுக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் கட்சியினர் மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பளித்தனர். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். ஏழைகளின் பங்காளனாக நமது மத்திய இணையமைச்சர் அரைப்படியான கைக்கு சொந்தக்காரர் இதோ உங்கள் முன்னால் வாக்குகளை சேகரிக்க வந்துவிட்டார். வாக்காளர் பெருமக்களே, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் தீயத்தூர் பகுதியில் வார சந்தையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் தனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என ஆதரவு திரட்டினார். கோவை தொண்டாமுத்தூரில் தன் தந்தை SP வேலுமணிக்கு ஆதரவாக மகள் வந்தனா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தன் தந்தையை மீண்டும் தேர்ந்தெடுத்து கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என மக்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும் வந்தனா வாக்கு சேகரித்தார். நான் அப்பாவுக்கு ஓட்டு கேட்பதே பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோவை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இருக்காரு. தாம்பரம் பெருங்களத்தூர் பகுதியில் வாக்கு கேட்டு வந்த அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு 1 டன் அன்னாசி பழமாலை வழங்கி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வீதியில் நடந்து சென்று வாக்கு கேட்டவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் வரவேற்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் சந்திரபிரபாவுக்கு பட்டாசு வெடித்து மலர் தூவியும் மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் குழந்தையை வாங்கிய சந்திரபிரபா அதை கொஞ்சியபடி மக்களிடம் வாக்கு கேட்டார். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் பெண்கள் கும்மியாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்வில் கலந்து கொண்ட கோட்டாட்சியர் அபிநயா பெண்களுடன் கும்மியாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் இசக்கி முத்துவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மேலும் களக்காடு, நாங்குநேரி, சீவலப்பேரி உள்ளிட்ட இடங்களிலும் பரப்புரை செய்தார். நமது நாங்குநேரி மக்கள் எங்களுக்கு 32,000 வாக்குகளை கொடுத்தீர்கள். இந்த முறை நாம் திமுகவை வீழ்த்துகிற முதல் அணியாக இந்த முறை அதிமுக தலைமையில அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து இன்றைக்கு வந்திருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக சார்பில் 5வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் பெரிய கருப்பனை ஆதரித்து திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி தமிழ்நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றார். இது மறுவரையறை என்பது மக்கள் தொகை எண்ணிக்கையில் என்றால் குடும்ப கட்டுப்பாட்டை எந்த மாநிலமெல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தியதோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பது என்பதுதான் இந்த சட்டம். எனவே அதோடு கொண்டு வந்து பெண்களை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு விதமான புத்திசாலித்தனம் என்று நினைத்தார்கள். அது முட்டாள்தனம் என்பதை இன்றைக்கு நாடு மெய்ப்பித்திருக்கிறது. சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு கிராம பெண்கள் குலவை போட்டு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இளையான்குடி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பழங்குளம், பொட்டகவயல், பாச்சாட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தவருக்கு பரிவட்டம் கட்டி ஆளுயர மாலை அணிவித்து டிராக்டரில் ஊர்வலமாக அழைத்து சென்று பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தை திமுக போராட்டக் களமாக மாற்றி அனுதாபத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக நடிகரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர் சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நடக்கும் கபலீகரம் பண்ணி விடுவான் எப்போ, அதுவும் 2029 இந்த 50% அதிகரிப்பு அது இருக்காது. இப்போ இருக்கு தற்சமயம் இந்த தேர்தல் இருக்காதுன்னு வேற சொல்கிறாங்க. அது நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது நடக்கும். ஆனால் தற்சமயம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் என்ன பாதிப்பு? திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேகம்பூர் பெரிய பள்ளி வாசலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாலவாடி கிராமத்தில் மல்லிகைப்பூ தோட்டத்திற்கு சென்று பூ பறிக்கும் பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது தருமபுரி மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகள் அமைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் கொண்டுவரப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து சௌமியா அன்புமணி பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் உட்கட்சி பூசல் தொடர்பாக அதிமுக ஒன்றிய செயலாளர் காரின் மீது முட்டை வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீரிருப்பு கிராமத்தில் அதிமுக கிளை செயலாளரும் ஒன்றிய செயலாளருமான ரமேஷ் தேர்தல் பணிகள் குறித்து எந்தவித ஆலோசனையும் வழங்கவில்லை என்று கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க கிராமத்திற்குள் வந்தபோது ரமேஷின் கார் மீது அதிமுக நிர்வாகிகள் முட்டை வீசி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் தொண்டர்களிடம் வீடியோ கால் மூலமாக பேசி நன்றி தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ஆதரவாக அவரது குடும்பத்தினர் மற்றும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வீடியோ காலில் தொண்டர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் தற்போது உடல்நிலை தேறிவிட்டதாகவும் விரைவில் களத்திற்கு வருவேன் என்றும் கூறினார்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாக்கு சேகரித்தார். பழனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ரவி மனோகரனை ஆதரித்து பேசிய அண்ணாமலை, பழனியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற IP செந்தில்குமார் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் திண்டுக்கல்லுக்கு சென்று போட்டியிடுவதாக கூறினார். பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்தால் இந்தியா பாதுகாப்பான நாடாக இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் குன்னத்தூரில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் GK வாசன் பங்கேற்றார். அதன்பின் பேட்டியளித்தவர், கொரோனாவுக்கு பின் வளர்ந்த நாடுகளே பொருளாதார ரீதியான சிக்கலை சந்திக்கும் போது இந்தியா வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை நோக்கி படிப்படியாக நகர்கிறது என்று கூறினார். பல நாடுகள் மத்தியிலே போர் சூழ்ந்திருக்கிறது. இந்தியா பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது என்றால் அதற்கு மோடிஜியினுடைய ராஜதந்திரம் தான். தொகுதி மறுவரையறை மசோதாவை படித்து பார்த்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுத்த விஜயை பாராட்டுவதாக கூறினார். 50% எல்லா மாநிலங்களும் கூடத்தானே செய்யும். அதில் 50% கூடுதலான இடங்களில் எப்படி ஒரு மாநிலத்துக்கு குறையும்? 545 815 ஆக்கும்போது 39 58 ஆகும். அது ஒன்றும் பெரிய கணக்கு புலி இல்லை, அது யதார்த்தம், அது கணக்கு. அதற்கு பிறகு மறுசீரமைப்பில் டீலிமிட்டேஷனில் என்ன ஆகும் என்று சொல்ல மறுக்கிறார். கடந்த முறை திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 66 மட்டுமே தற்போது வரை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தாவேகா நிர்வாகி நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டினார். பொன்னேரியில் நடைபெற்ற தாவேகா தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். 2021 தேர்தலில் நீங்கள் 505 வாக்குறுதிகளை தந்தீர்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்கள். 66 வாக்குறுதிகளை அரைகுறையாக நிறைவேற்றினீர்கள். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 273. நீங்கள் 66 வாக்குறுதிக்கு மேல் நிறைவேற்றவில்லை. ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று கனிமொழிக்கு நான் அறைகூவல் விடுகிறேன். ஓசூர் திமுக வேட்பாளர் SA சத்யா மளிகை வியாபாரம் செய்து வாக்கு சேகரித்தார். அதேபோல பராட்டா சுட்டும் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குடியாத்தம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பிரதாப் பேரானாம்பட்டு நகர பகுதியில் உள்ள ஜாமியா மசூதி, பாராக் மசூதிகளில் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் ஆதரவு திரட்டினார். பன்ருட்டி தொகுதி விசிக வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் நெல்லிக்குப்பத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். வழி நெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை கோட்டூர்புரத்தில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தின் போது அவரது வாகனத்தின் முன்னால் இருசக்கர வாகனத்தில் சென்று சாகசம் செய்த நபருக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை நடந்த விஜய் பரப்புரையின் போது காந்தி மண்டபம் சாலை அருகே நபர் ஒருவர் தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்தார். இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் மனோத்குமார் என்ற நபருக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் காவல்துறையினருக்கான தபால் வாக்கு செலுத்தும் பணி தொடங்கியுள்ளது. காவல் ஆணையரகத்தில் பணிபுரியும் 5600 காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட காவலர்கள் வாக்கு செலுத்தினர். முதலமைச்சர் வீட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் 160 காவல்துறையினரும் வாக்குப்பதிவில் பங்கேற்றனர். இந்த பணி 2 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் பூவை ஜெகன்மூர்த்தியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். கேவி குப்பம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த பரப்புரையில் திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் சாதனைகளை கூறி வாக்கு சேகரிக்க முடியாததால் சமூகங்களுக்குள் பிளவு ஏற்படுத்த திமுக முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார்.
ராசிபுரம் தொகுதிக்குட்பட்ட அத்தனூர் பேரூராட்சியில் திமுக வேட்பாளர் மதிவேந்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்த மதிவேந்தன் கடந்த 5 ஆண்டுகளில் ராசிபுரம் தொகுதியில் மேற்கொண்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து விளக்கினார். குடிநீர், சாலை வசதி, கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் செய்யப்பட்ட முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விளக்கி மீண்டும் ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தென்காசி தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கலை கதிரவன் தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் கருப்பு சட்டை மற்றும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் தொகுதிக்குட்பட்ட பவித்ரமாணிக்கம், தொழுவனாங்குடி, காட்டூர், அகத்திருநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பூரண கும்ப மரியாதை அளித்தும் வரவேற்றனர். நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் வழக்கறிஞர் தங்க கதிரவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆண்டிப்பந்தல், வடகரை, ஆதலையூர், திருப்பனையூர் உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்ற அவர் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்பொழுது அவருக்கு பெண்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட வத்தலகுண்டு பகுதியில் அதிமுகவினர் காசோலை போன்ற டோக்கன் விநியோகம் செய்ததாக புகார் எழுந்துள்ளது. 2000 ரூபாய், 10,000 ரூபாய்க்கு போலி காசோலை டோக்கன்களை இரவோடு இரவாக அதிமுகவினர் விநியோகம் செய்ததாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வீடு வீடாக சென்று விசாரணை மேற்கொண்டனர். டோக்கன்களை விநியோகித்தது யார், எதற்காக வழங்கப்பட்டது என்று மக்களிடம் கேள்வி எழுப்பினர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் அருகே மசூதி எதிரே வாக்கு சேகரித்த திமுக அமைச்சர் நாசரும் பாஜக வேட்பாளரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆவடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் நாசரும் பாஜக வேட்பாளர் அஸ்வினும் அம்பத்தூர் அருகே பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை முடித்துவிட்டு வெளியில் வந்த இஸ்லாமியர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினர். அப்பொழுது ஒருவரை ஒருவர் சந்தித்த நிலையில் இருவரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தொகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளும் ஊழியர்களும் சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்துதல், கட்டுப்பாட்டு கருவிகளை சரிபார்த்தல், விவிபேட் கருவியை ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் 20க்கும் மேற்பட்ட கிராமத்தில் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று தன்னுடைய கட்சியின் தேர்தல் அறிக்கையை வழங்கி வாக்கு கேட்டார். வழியெங்கும் தாவேகாவினர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். செங்கல்பட்டில் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டமானி மசூதியில் தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கிய அவர் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த நலத்திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். திராவிட மாடல் அரசின் பொற்கால ஆட்சி தொடர நல்லாட்சி நாயகன். திருவாரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பூண்டி கலைவாணனை பூரணகும்ப மரியாதையோடு வரவேற்ற பெண்கள் பிரம்மாண்ட மாலை அணிவித்தனர். பிரச்சாரத்திற்காக அவர் முகுந்தனூர் சென்றபோது குதிரை நடனம் நடத்தப்பட்டது.